ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டும் கூடியவர தேவன் செய்த மாபெரும் கிருபைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்விலிருந்து தொடர்ந்து கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இயேசுடைய வாழ்வு மற்றும் போதனையிலிருந்து கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அதில் நாம் இதுவரை பல வாரங்களாக அல்லது பல மாதங்களாக பல்வேறு கட்டங்களை படித்து வந்து இன்றைக்கு தொடங்க இருக்கிறதான ஒரு பகுதி என்று சொல்லும்போது இயேசுடைய வாழ்விൻ്റെ ஒரு பகுதி, அதில் மிக முக்கியமான ஒரு கட்டத்தை நாம் இன்று தொடங்க இருக்கின்றோம். அதாவது அந்த கட்டம் என்னவென்றால், சென்ற வார பாடங்களை சற்று நினைவுகூர்வோமானால், இயேசு கலிலேயா, சமாரியா, யூதேயா மற்றும் பெரியாவுடைய எல்லை பகுதிகளில் சில காலம் ஊழியம் செய்தார். எதற்கு அப்படி ஊழியம் செய்தார் என்றால், அவரை கொலை செய்வதற்கு அல்லது கைது செய்வதற்கு ஏரோது முயற்சித்து கொண்டிருந்தான் ஒரு பக்கத்தில் கலிலேயா பகுதியிலே. அதே போல எருசலேமிலே யூத மத தலைவர்கள் அவரை எப்படியாவது தண்டித்து விட வேண்டும் என்று அவர்கள் முயற்சித்து கொண்டிருந்தார்கள். ஆகவே தேவ திட்டம் நிறைவேறுகிற காலத்துக்கு முன்பாக இவனமான துர்ச்செயல்கள் நடைபெறுவதை தடுப்பதற்காகவும் தன்னுடைய சீடர்களுக்கு சில குறிப்பிட்ட போதனைகளை மேலும் கொடுப்பதற்காகவும் தேவைப்பட்டது. ஆகவே அந்த சீடர்களை மிகச்சிறந்த முறையிலே இயேசு இந்த உலகத்தை விட்டு எடுக்கப்பட்ட பின்பு அவர் தொடங்கிய ஊழியத்தை தொடர்வதற்காக பயிற்சி கொடுப்பதற்காக இந்த இடைப்பட்ட காலத்தை பயன்படுத்தி கொண்டார். ஆகவே இந்த காலத்திலே அவர் யூதேயாவுடைய எல்லைகள், பெரியாவுடைய எல்லைகள், சமாரியா, கலிலேயா என்கிறதான எல்லை கிராமங்களையே சுற்றி ஊழியம் செய்து வந்தார். அப்படியானால் ஒரு பகுதியில் நெருக்கடி வரும்போது மறு எல்லைக்கு செல்ல முடியும், மறு எல்லையில் நெருக்கடி வரும்போது அடுத்த எல்லைக்கு செல்ல முடியும். அது தன்னுடைய சீடர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். மேலும் தேவ திட்டம் நிறைவேறும் போது எருசலேமுக்கு வரலாம் என்று அவர் கருதி எல்லை பகுதியில் ஊழியம் செய்தார். அந்த எல்லை பகுதி ஊழியத்தை முடித்துவிட்டு சென்ற ஓரிரு வாரங்களிலே நாம் படித்த பாடங்களிலே அவர் எருசலேமை நோக்கி பயணம் ஆரம்பித்தார். அப்படி எருசலேம் நோக்கி பயணம் ஆரம்பிக்கும் போதுதான் அவர் சகேயுவை சந்தித்ததை நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் தொடங்க இருக்கிற பகுதி, அவர் அந்த எல்லையோர ஊழியங்களை முடித்து எரிகோ வழியாக இப்போது எங்கே வந்துவிட்டார்? யூதேயாவுடைய எல்லைக்கு வந்துவிட்டார். அதுவும் குறிப்பாக எருசலேம் பகுதிக்கே வந்துவிட்டார். அந்த பகுதிக்கு வந்த காலகட்டத்திலிருந்து வேத வசனங்களை நாம் படிப்போமானால், குறிப்பாக யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் நினைக்கின்றேன். சற்று அதை திருப்புவோம், அப்போது அந்த பின்னணி உங்களுக்கு ஓரளவு தெளிவாகும். யோவான் 12ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை படிப்போம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். இதுதான் முக்கியமான கட்டம். இதிலிருந்து தான் அந்த முக்கியமான கட்டம் ஆரம்பிக்கிறது. எந்த முக்கியமான கட்டம்? பஸ்கா இன்னும் வர இருக்கிறது. இப்போ கேட்க வேண்டியது, எந்த பஸ்கா? எந்த பஸ்கா என்றால், இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட தினமான பஸ்கா என்றால், இதற்கு முன்பு பல தடவை இயேசு பஸ்காவுக்கு வந்திருக்கிறார். ஆகவே அந்த பஸ்காவோடு இந்த பஸ்காவை போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது. இந்த பஸ்கா தான் இயேசு எருசலேமில் அனுசரித்த கடைசி பஸ்காவும், அவரே பஸ்கா ஆடாக, இஸ்ரவேலின் பஸ்கா ஆடாக தன்னை பரிகரித்த பிராயச்சித்த நாளாகவும் இருந்தது என்பது வித்தியாசமானது. ஆகவே அந்த குறிப்பிட்ட பஸ்காவிற்கு 6 நாளைக்கு முன்பு அவர் இந்த யூதேயாவுடைய எல்லைக்குள் வருகின்றார். அதிலும் குறிப்பாக லாசருடைய ஊரான பெத்தானியாவுக்கு வருகின்றார். ஆகவே அதிலிருந்து 6 நாட்கள் நடந்த நிகழ்வுகள் அல்லது 6-7 நாட்கள் நடந்த நிகழ்வுகளைத்தான் இனி வருகிற பகுதிகளிலே நாம் படிக்க இருக்கின்றோம்.
அந்த 6 நாட்களில் நடந்த நிகழ்வுகளிலே பல நிகழ்வுகள் இருக்கின்றன. அதை முதலாவது சற்று ஒரு பட்டியல் பார்ப்போம். அந்த பட்டியலின் அடிப்படையிலே அடுத்து வருகிறதான வாரங்களிலே அந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட நிகழ்வுகளையும் சற்று விரிவாக பார்க்கலாம். இன்றைக்கு அந்த நாள் அடிப்படையிலே என்னென்ன நிகழ்வு நடந்திருக்கிறதான ஒரு முன்னுரையை தந்துவிட்டு, முடியுமானால் நேரம் இருக்குமானால் நமக்கு அதில் ஏதாவது ஒரு நிகழ்வை இன்றை நாம் தியானிக்கலாம். சரி, இப்போது நாம் அந்த பட்டியலுக்குள்ளாக செல்கின்றோம். நம்முடைய பாடத்திட்டத்தின்படி அல்லது நம்முடைய தியான வரிசை திட்டத்தின்படி இனிமேல் உள்ள பாடங்களை நாம் அல்லது தியான பகுதிகளை எந்த முறையில் தலைப்பாய் கொண்டு வருகிறோம் என்றால், ராஜாவாக இயேசு தன்னை அறிவித்தார். அதாவது ப்ரொக்ளைமேஷன் ஆஃப் ஹிஸ் கிங்ஷிப் டு த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல். ஆனால் அதை நேரடியாக சொன்னார் என்று சொல்வதை விட ஒரு செயலால் செய்து முடித்தார். ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு மூலம் அதை மக்களுக்கு உணர்த்தினார். அது நம்ம அடுத்து வருகின்றோம். அது வேறொன்றுமில்லை, அதை சொல்வதனால் தவறொன்றுமில்லை. பவனியாய் வந்தாலும் அந்த பவனியாய் வந்த நிகழ்வு மூலம் தன்னை எருசலேமுக்கும் யூத தலைவர்களுக்கும் அங்கிருந்த மக்களுக்கும் பஸ்கா பண்டிகை அனுசரிக்க இஸ்ரேல் தேசமெங்கும் மக்கள் வந்திருந்தார்கள். முக்கியமானது அது. ஏனென்றால் நமக்கு தெரியும், யூத பண்டிகைகளிலே 3 பண்டிகைகளிலே இஸ்ரேல் மக்கள் எங்கிருந்தாலும் எருசலேமில் வந்து பண்டிகை கொண்டாட வேண்டும். ஆகவே இந்த பஸ்காவுக்கும் இஸ்ரேல் தேசம் எங்கிருந்தும் வந்திருந்தனர். குறிப்பாக ஆண்கள் வந்திருப்பர், குடும்பமாக வருகிறவர்களும் உண்டு. ஆகவே முழு தேசத்துக்கும் தன்னை ராஜாவாக அறிவிப்பதற்கான ஏற்ற நாள் அது என்று அறிந்து அந்த பவனி வந்த நாளில் தன்னை ராஜாவாக அறிவித்தார். அது செயல் மூலம் காண்பித்தார். ஒருவேளை சிலர் கேட்பாங்க, அவர் ஓப்பனாக சொல்லலையே, அப்படியானால் அவரை ராஜாவாக என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று விதண்டவாதம் செய்கிற இவர்கள் உண்டு. அவர்கள் பொதுவாக கிறிஸ்தவத்தை நம்பாதவர்களாக இருப்பார்கள். கேட்டால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வார்கள். பைபிளை எதையும் நம்ப மாட்டார்கள், கேள்வி எழுப்புவார்கள். அதாவது பைபிளை நம்பாமல் கேள்வி எழுப்புவது தவறல்ல. நாம் அப்படிப்பட்ட கேள்விகளை வரவேற்கிறோம். அதற்கு பதில் நாம் தெளிவாக சொல்ல முடியும். பைபிளில் அதற்கான பதில் இருக்கின்றன. ஆனால் விதண்டவாதத்தோடு கேட்பார்கள். அதை வேறொரு வகையில் சொல்வதாக இருந்தால் குதர்க்கமாக கேட்பார்கள். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், தர்க்க சாஸ்திரத்திலே தர்க்க ரீதியான கேள்விகளுக்கு நாம் எப்போதும் பதில் கொடுக்க முடியும். பைபிளிலே தெளிவான பதிலை பைபிள் தேவன் தந்திருக்கின்றார். ஆனால் குதர்க்கமாக ஒருவன் கேட்பானால் குதர்க்கத்திற்கு எந்த தத்துவத்திலும் பதில் கிடையாது. பைபிளில் மட்டும் இல்லை, குதர்க்கவாதிகளுக்கு எந்த தத்துவத்திலும் பதில் கிடையாது. முதல்ல அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நியாயமான கேள்விகளுக்கு பைபிளிலே பதில் உண்டு. அந்த முறையிலே பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் கூட பல முறை தங்கள் தீர்க்க தரிசனங்களை சொந்த வாயால் சொல்வதற்கு பதிலாக நாடக வடிவிலே நடித்து காண்பித்தனர். எசேக்கியேல் ஒரு முறை ஒரு பக்கம் படுப்பார், மறுபக்கம் படுப்பார். அப்போ ஆட்கள் கேட்பாங்க, ஏன் இப்படின்னு, அதுக்கான பதிலை சொல்வார். அதுபோல் சுவரிலே துளையிட்டு வெளியே வருவார்கள். அது ஏன்னு கேட்டும்போது, இதுபோல் நீங்கள் எருசலேம் நகரிலிருந்து தப்பியோடுகையில், கோட்டை இடிந்து தப்பியோடுகையில் நீங்கள் கைது செய்யப்பட்டு எதிரி நாட்டிற்கு சிறை செல்வீர்கள்ங்கிறதை நடித்து காட்டுவார்கள். அதே போன்ற ஒரு பாணியைத்தான் தன்னுடைய பவனி மூலம் இயேசு செய்து காட்டினார். அதை காண்கிறவர்கள், அதை கேட்கிறவர்கள் அவரை ராஜாவாக அறிய வேண்டும். அதுதான் நோக்கம். ஆகவே பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளைப் போல இந்த இடத்திலே ஒரு செய்கை மூலம் தன்னை ராஜாவாக அறிவித்தார். ஆகவே இன்றையிலிருந்து நாம் தொடங்க இருக்கிற பாடங்கள், தியானங்கள், இயேசு தன்னை ராஜாவாக அறிவித்தார் என்கிற நிகழ்விலிருந்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். அந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் தொகுத்து பார்ப்பதாக இருந்தால், சனிக்கிழமை முதல் அவர் உயிர்த்தெழுந்த நாள் வரை உள்ள நிகழ்வுகளை பல அறிஞர்கள், கிறிஸ்தவ அறிஞர்கள் பட்டியலிட்டுள்ளார்கள் அல்லது வரிசைப்படுத்தியுள்ளார்கள், அல்லது குரோனாலஜிக்கல் ஆர்டரில் தொகுத்துள்ளார்கள். அதை தொகுக்கும்போது
ஒரு சில அறிஞர்கள் ஒரு விதமாக தோக்கின்றார்கள். ஏனென்றால் ஏராளமான நிகழ்வுகள் இந்த ஒரு வாரத்துக்குள்ளாக நடைபெற்றது. ஆகவே எது முன்பு வந்தது எது பின்பு வந்ததிலே சில அறிஞர்களுக்குள்ளாக வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன, தவறொன்றும் இல்லை. ஆனால் நிகழ்வு நடந்தது உண்மை, அதுதான் முக்கியமே தவிர எந்த நிகழ்வு முன்பு நடந்தது எந்த நிகழ்வு பின்பு நடந்தது அதிக முக்கியமல்ல. அதுவும் தேவைத்தான். ஆனால் அவ்வளவு நுட்பமாக போக வேண்டிய தேவையில்லை. ஏன் நுட்பமாக போக வேண்டிய தேவையில்லை என்றால், இங்கே நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்ற பாடம், இயேசு தன்னை ராஜாவாக அறிவித்தார். அதன் விளைவாக அவருக்கு எதிர்ப்பு அதிகமானது. அவர் கைது செய்யப்பட்டார், சிலுவையில் அடித்து கொல்லப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழும்பினார். இதுதான் மொத்த நிகழ்வு. இது உண்மையானது. எல்லா அறிஞர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த வரலாற்றிலே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதற்கு இடையிலே சில சில நிகழ்வு நடந்தன. இப்போ நான் சொன்னது மேஜரான நிகழ்வு. அவர் கைது செய்யப்படுதல், விசாரிக்கப்பட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து உயிர்த்தெழுதல் பொதுவான நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு இடையே அவருடைய உரையாடல்கள், ஜெபங்கள், சீசரோடு பேசியது, பரிசேயரோடு பேசியது, அத்திமரத்தை சபித்தது, இப்படி பல நிகழ்வு நடந்தன. அவைகள் எதை முன்ன போடுவது எதை பின்ன போடுவது என்பதிலே அறிஞர்களுக்குள்ளாக இருதரப்பட்ட அல்லது 2-3 கருத்துக்கள் இருக்கு என்று சொல்லலாம். நாம் அதில் ஒரு கருத்தின் அடிப்படையில் இன்றைய தினத்தை பார்ப்போம். என்றால் பொதுவாக எல்லா அறிஞர்களும் 90% இல்லை 99% ஒத்து தான் வர்றாங்க. 1% தான் சில நிகழ்வுகளை அங்கே போடுவதா அல்ல இங்கே போடுவதா. அதாவது உதாரணமாக ஒரு நிகழ்வை சனிக்கிழமை நடந்ததா அல்லது ஞாயிற்றுக்கிழமை நடந்தா என்கிறதிலே சில சின்ன கருத்து விவாதங்கள் இன்னும் இருக்கின்றன. ஆனால் நிகழ்வு நடந்ததை அனைத்து அறிஞர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே நாம் இன்று இயேசு பஸ்கா பண்டிகைக்கு முந்தின ஓய்வு நாளிலிருந்து நாம் நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்போம். அந்த ஓய்வு நாள் என்றாலே நாம் நம்முடைய பார்வையில் அதை சனிக்கிழமை என்று சொல்கின்றோம். இந்த சனிக்கிழமை மாலையில்தான் குஷ்டரோகியான சீமோன் வீட்டிலே இயேசு மீது பரிமள தைலம் பூசப்பட்ட நிகழ்வு நடந்ததாக கருதப்படுகிறது. அந்த நிகழ்வுக்கு பின்பு இதெல்லாம் பெத்தானியா பகுதிகளில் நடந்திருக்கலாம். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிறு என்று சொல்லும்போது அவருடைய பார்வையிலே ஓய்வு நாளுக்கு மறுநாள், யூதருடைய பார்வையிலே ஓய்வு நாளுக்கு மறுநாள். இந்த கால கணக்குகளை கணக்கிடுவதில் அதுவும் ஒரு சற்று பிரச்சனை. அவருடைய நாள் வார கணக்கு வேறு, இன்றைக்கு நாம் கணக்கிடுகிற வார கணக்கு வேறு அப்படின்னால்தான் அந்த இருதரப்பட்ட கருத்துக்கள் வருகிறது. அதையும் நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். ஆகவே இயேசுவை காண பலர் பெத்தானியாவுக்கு வந்திருந்தனர். எதனாலன்னா, இதே பெத்தானியாவில் தான் லாசருவை அவர் உயிரோடு எழுப்பினார். ஆகவே அவரை காண்பதற்கு பலர் வந்திருந்தனர். அவருடைய புகழ் பரவி. இதனால தான் இன்னொரு காரணம், இயேசுவை கொலை செய்வதற்கு இன்னொரு முக்கியமான காரணம், இந்த லாசரு உயிரோடு எழுப்பியது அந்த பெத்தானியா, யூதேயா, எருசலேம் பகுதியில் ரொம்ப பிரபலமாகிவிட்டது. ஆகவே இயேசுடைய புகழ் கூடுவது, மக்களெல்லாம் அவரை பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்களா என்கிற பயத்தினால்தான் லாசருவை இயேசு உயிர்த்தெழுந்த நிகழ்வு மூலம் அவருடைய புகழ் பரவி. அப்படினால் இயேசுவையும் கொலை செய்ய யூத தலைவர்கள் திட்டமிட்டனர். அதே லாசருவையும் கொலை செய்வதற்கு திட்டமிட்டனர். அதை யோவான் சுவிசேஷத்திலே நாம் பார்க்க முடியும். இவைகளெல்லாம் ஆகவே தான் இயேசுவை காண்பதற்கு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது அவர்களுடைய ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே அநேகர் வந்தனர். அடுத்ததாக திங்கட்கிழமை வருகிறது. திங்கட்கிழமையில் எருசலேமுக்குள் வெற்றி பவனியை இயேசு செல்கின்றார். இந்த வெற்றி பவனியை ஞாயிற்றுக்கிழமை சென்றார் என்று கருதுகிற அறிஞர்கள் இருக்கின்றார்கள். இதில் தான் இந்த நம்ம வீக்கும் அவங்க வீக்கையும் டேலி பண்ணும்போது, ஒப்பிடும்போது சில அறிஞர்கள் இது ஞாயிறு நடந்திருக்கலாம், சிலர் இது திங்கள் நடந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொள்வது அவர் பவனி சென்றது உண்மை. அது ஒன்றில் ஞாயிற்றுக்கிழமை நடந்திருக்கலாம் அல்லது திங்கட்கிழமை நடந்திருக்கலாம். அது மனதில் வைத்து கொண்டால் போதும். நிகழ்ச்சி நடந்த உண்மை என்பதை மட்டும் நாம் மனதில் வைத்துக்கொண்டு கருதினால் போதும். ஞாயிற்றுக்கிழமை நடந்தது என்றாலும் சரி, திங்கள் நடந்தாலும் சரி, நமக்கு அது பிரச்சனை இல்லை. நடந்தது என்பது உண்மை என்பது தான் நமக்கு தேவை.
ஆகவே திங்கட்கிழமை தான் அந்த வெற்றி பவனியை சென்றிருக்க வேண்டும் என்று சில அறிஞர்கள் கருதுகின்றார்கள். அன்று மாலையிலே அந்த வெற்றி பவனி சென்றபோதுதான் ஓசன்னா என்று மக்கள் பாடிக்கொண்டு சென்றார்கள். அந்த நிகழ்ச்சி தான் இயேசு தன்னை ராஜாவாக அறிவித்த நிகழ்வு. அதாவது ஏனென்றால் இயேசு கழுதையின் மீது செல்லும்போது என்ன நடக்கிறது? மக்களும் அவரை தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லுகின்றார்கள். ஓசனா என்றால் நமக்கு தெரியும் அல்லவா, அதனுடைய பொருள் இப்போதே ரட்சியும் என்று சொல்கின்றார்கள். அதுபோல இன்னொன்று அந்த இடத்துல பார்க்க வேண்டும். பெரும்பான்மையான அறிஞர்கள் அதை வேறொரு கோணத்திலே கணக்கிட்டு அந்த நாள் தான் நிஷான் மாதம், யூதருடைய மாதமான நிஷான் மாதத்தினுடைய 10வது நாள் என்று சொல்கிறார்கள். அந்த நிஷான் மாதத்தினுடைய 10வது நாளுடைய சிறப்பு என்னவென்றால், அந்த நாளில்தான் இஸ்ரவேலர்கள், யூதர்கள் தங்கள் பஸ்கா பண்டிகைக்கான அந்த பஸ்கா நாளிலே பலியிடுவதற்கான ஆட்டை தெரிவு செய்கிறதான நாள். அந்த நாளில் தான் எந்த ஆட்டை தங்களுடைய குடும்பத்திலே தங்களுடைய பஸ்காவுக்காக பலியிட வேண்டுமோ, அதுபோல் ஆலயத்திலே எந்த ஆட்டை பலியிட வேண்டுமோ அதை தெரிவு செய்கிற நாள். ஆகவே இயேசு அதன் மூலம் 2 காரியத்தை சொல்லுகிறார். ஒன்று, தன்னை ராஜாவுக்காக தேசத்துக்கு அறிவிக்கிறார். அதுபோல தான் இஸ்ரவேலுக்காய் பலியாடாக போகின்ற ஆடு என்பதும் அதன் மூலம் உறுதியாக்கப்படுகிறது. என்றால் அந்த நாளில்தான் இயேசுவை நிச்சயமாக கொலை செய்துவிட வேண்டும் என்று யூத மத தலைவர்கள் ஒன்று கூடி ஒருமித்த முடிவெடுக்கிறார்கள். அதில் ஓரிருவர் வேறுபட்டிருக்கலாம், ஆனால் மெஜாரிட்டி முடிவெடுக்கிறார்கள். ஆகவே அந்த முடிவு அதை காட்டுகிறது. இவரைத்தான் கொல்ல போகிறோம் என்று சொல்லும்போது இயேசுவை இஸ்ரேல் தேசத்துடைய பஸ்கா ஆடாகவும் மாறிவிடுகிறார். ஆகவே அந்த ஒரே நாளிலே 2ம் நிறைவேறுகிறது. இயேசு தன்னுடைய ராஜ்யத்தை அமைக்க வந்தால் தன்னை அந்த ராஜ்யத்தை மக்கள் புறக்கணித்தார்கள். இப்போது ராஜாவையும் தன் ராஜாதான் என்பதை அறிவிக்கும்படியாக கழுதையின் மேல் வந்தும் அவரை நிராகரித்தனர். அதில் அந்த கழுதையின் மீது வருகிற நிகழ்வு கூட மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் கழுதையின் மீது வருவது ராஜாக்கள் அமைதியான காலத்தில் மட்டும்தான் வருவாங்க. யுத்தத்துக்கு செல்லும்போது அவர்கள் பொதுவாக குதிரையிலே செல்வார்கள். ஆகவே இயேசு கழுதையின் மூலம் வந்தபோது அவர் என்ன உணர்த்துகிறார் என்றால், தன்னை அமைதியின் சமாதான கர்த்தர் என்று அங்கே உணர்த்துகின்றார். சரி, நாம் ஏற்கனவே சொன்னவனமாக சிலர் இந்த பவுனியை ஞாயிறு நடந்த என்று சொல்கிறார்கள். அடுத்து செவ்வாய்க்கிழமை காலையிலே அவர் பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு மீண்டும் செல்கிறார். ஏன்னா அந்த பவுனியை சென்று விட்டு மீண்டும் அவர் இரவிலே பெத்தானியா திரும்பி விட்டார். செவ்வாய்க்கிழமை காலையிலே மீண்டும் அவர் எருசலேமுக்கு பெத்தானியாவிலிருந்து நடந்து செல்கின்றார். போகிற வழியில் தான் அவர் அத்திமரத்தை சபித்ததாக காண்கின்றனர். இங்கேயும் அதே போல சில அறிஞர்கள் அது திங்கட்கிழமை கூட அவர் சபித்திருக்கலாம் என்கிற பார்வைக்கின்றார்கள். எப்படி இருந்தாலும் அது ஒரு நாள் முன்பின் நடந்த நிகழ்வாக இருக்கிறது. அந்த நாளில்தான் எருசலேம் ஆலயத்தை சென்று ஆலயத்தை அவர் சுத்திகரித்ததை காண்கின்றோம். அதனைத் தொடர்ந்து யூத மத தலைவர்கள் மேலும் அவரை தீவிரமாக கொல்வதற்கான திட்டங்களை தீட்டுகின்றார்கள். அதே போல் அன்றிரவும் வழக்கம் போல எருசலேமிலிருந்து பெத்தானியாவுக்கு திரும்பிவிட்டார். அடுத்ததாக புதன்கிழமை வருகிறது. புதன்கிழமை காலையில் மீண்டும் வழக்கம் போல எழுந்து காலையில் அவர் எருசலேமுக்கு நேராக செல்கின்றார். அப்போதுதான் போகிற வழியிலே சீடர்கள் அந்த அத்திமரம் பட்டிருந்ததை காண்கின்றார்கள். அதை குறித்த விவாதங்கள் முடிந்து அவர்கள் எருசலேமிலே செல்கிறார்கள். அங்கே எருசலேமிலே மீண்டும் யூத மத தலைவர்களுக்கும் இயேசுக்கும் விவாதங்களும் வாத பிரதிவாதங்களும் கேள்விகளும் இவரை குறித்த கேள்விகளும் கேட்கிறார்கள். அதற்குரிய பதிலை அவர் கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, அந்த பதிலின் மூலம் அவர்கள் திருப்தி அடைந்தார்கள் என்றால் இல்லை, ஆனால் பதில் கொடுக்கின்றார்.
அவர்களுடைய மாய்மாலத்தை வெளிப்படுத்துகின்றார். அதன் பின்பு மதியத்திற்கு மேல், அதாவது புதன்கிழமை மதியத்திற்கு மேல் அவர் ஒலிவமலையிலே சென்று அங்கே தன்னுடைய சீடர்களோடு உரையாடுகிறார். அதைத்தான் ஆங்கிலத்திலே மவுண்ட் ஆலிவர் டிஸ்கோஸ் என்று பிரபலமாக சொல்வார்கள். அந்த நாளிலே ஆண்டவர் வேறு 2 காரியங்களை முக்கியமாக, அதில் அந்த நாளில் 2 முக்கிய நிகழ்வு நடந்தது. ஒன்று, இயேசு தான் இன்னும் ஓரிரு நாட்களிலே மரிப்பதாக மிக தெளிவாக சொன்னார். அதாவது நாளை குறிப்பிட்டு விட்டார். இதுவரை மரிப்பதாக சொல்லி கொண்டிருந்தார். இப்போது அந்த நாளை அவர் குறிப்பிடுகின்றார். இதே நாளில்தான் இயேசுவை யூத மத தலைவரிடம் காட்டி கொடுப்பதாக யூதாசும் சதி செய்கின்றான். இந்த 2 நிகழ்வுகளும் இந்த புதன்கிழமை நடந்தது. அடுத்தது வியாழக்கிழமை இயேசு கட்டளையிட்டபடி சீடர்கள் பஸ்காவை ஆயத்தம் செய்தனர். அதுபோல் மேல் வீட்டறையில் பஸ்கா முடிந்த பின்பு இயேசு சீடர்களோடு உரையாடி பின்பு அவர்களுக்காக ஒரு நீண்ட ஜெபத்தை செய்தார். அந்த ஜெபத்திலே தான் அவர் சீடர்களுக்காக, பிற்காலத்தில் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்காக என்றெல்லாம் ஒரு பெரிய ஜெபத்தை, நீண்ட ஜெபத்தை அவர் செய்ததை நாம் பார்க்க முடியும். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அது விரிவாக சொல்லப்பட்டுள்ளதை தெரியும். அதன் பின்பு அன்று அவர் கெத்சேமனை சென்று ஜெபித்தார். அந்த ஜெபம் முடிந்து விடியற்காலம் ஆகிற வேளையிலே அவர் இந்த யூத மத தலைவர்கள் மூலம் கைது செய்யப்பட்டு, அவருடைய காவலர்களால் கைது செய்யப்பட்டு இரவே விசாரணை ஆரம்பிக்கின்றது. அந்த விசாரணை அதிகாலை வரை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை காலையிலும் அந்த விசாரணைகள் பிலாத்து, ஏரோது, அந்திப்பாஸ் மற்றும் சங்கத்தார் மூலம் மீண்டும் மீண்டும் அங்கே இங்கே ஆண்டவர் அலைகழிக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு இறுதியில் அவர் பாவம் செய்யாதிருந்த போதும் தண்டனைக்கு தீர்க்கப்பட்டு சுமார் 9 மணி அளவில், அதாவது காலை 3ஆம் மணி வேளை என்று சொல்வார்கள், அது நம்முடைய நேர கணக்கின்படி அதிகாலை அல்ல, காலை 9 மணி அளவு, அந்த வேளையிலே அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். சுமார் 6 மணி நேரம் அவர் சிலுவையில் இருந்தார் என்று கருதப்படுகிறது. அவனமாக பிற்பகல் அல்லது மாலை 3 மணிக்கு அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார், மரித்தார். அது இன்னும் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அவர் ஜீவனை விட்ட அதே நேரம்தான் பஸ்காவை அடிப்பதற்கான நேரமாகவும் இருந்தது என்று சொல்கிறார்கள். அப்போ 2ம் பொருந்தி போகிறது. பஸ்கா ஆடு கொல்லப்படுகிற வேளையில் இயேசுடைய ஜீவனும் போது மிக மிக நேர்த்தியாக திட்டமிடப்பட்ட தேவ செயல். அதிலிருந்து தான் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுடைய மரணம் கூட ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் நடந்தது என்று கருத முடிகிறது. தேவ திட்டத்தில் உலகத்துக்காக, இஸ்ரவேலுக்காக தன்னை ஒப்பு கொடுக்கும் போதும் ஒரு வினாடி பொழுது கூட தவறாமல் பஸ்கா பலியுடைய மரணத்தோடு அவருடைய ஜீவனம் பெறுகிறது. இது நமக்கும் ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. தேவன் நமக்கு நியமித்த பணிகளை நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து செய்யும்போது நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட நாளில்தான் நம்முடைய வாழ்வும் தேவ சமூகத்திலே செல்லும் என்பதிலே எவ்வித ஐயமில்லை. அதாவது நம்முடைய கிறிஸ்துடைய பணி பூமியில் முடிந்து குறிப்பிட்ட நொடியிலே, குறிப்பிட்ட நாளிலே, மணி நேரத்திலே, வினாடியிலே எப்படி அவர் தன்னுடைய பணியை முடித்தாரோ அதுபோலத்தான் அவர் தன்னுடைய பிள்ளைகளுடைய பணிகளை முடிக்கும்போது அவர் இந்த உலக வாழ்க்கையையும் அவர்கள் முடிக்கும்படி செய்வார் என்று கூட கருத முடியும். அதன் பின்பு சனிக்கிழமை முழுவதும் இயேசுடைய சரீரம் கல்லறையில் இருந்தது. பரிசேயர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் ரோம போர் சேவர்கள் கல்லறையை கடுமையாக பாதுகாக்கின்றார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை, அதாவது அவர்களுடைய ஓய்வு நாள் முடிந்து மறுநாள் காலையிலே அதிகாலை வேளையிலே இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். இவனமாக இயேசு
உடைய இறுதி கால நிகழ்வுகள் நடந்ததை குறித்து ஒரு வரிசைக்கிரமமாக பார்த்தோம். நம்ம ஏற்கனவே சொன்னமாக இந்த கால வரிசையிலே முக்கியமான நிகழ்வு அனைத்தும் சரியாக நடந்தது. அதை எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு இடையில் நடந்த சில துணை நிகழ்வுகள், அத்திமரத்தை சபித்தது, பரிசேயரோடு விவாதித்தது, பவனி போன்ற நாள் எந்த நாள் நடந்தது என்கிறதிலே ஒரு நாள் முன்பின் என்பதை குறித்து அறிஞர்களிடம் இன்னும் விவாதம் தொடர்கிறது. அது குறித்து நமக்கும் பிரச்சனை இல்லை. என்றால் இயேசு எருசலேமுக்கு வந்தார், பவனியாக தன்னை ராஜாவாய் காட்டினார். அதன் விளைவாக அவருக்கு எதிர்ப்பு வந்தது. கைது செய்யப்பட்டார், விசாரிக்கப்பட்டார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தந்தார். இந்த நிகழ்வில் எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே இது ஒரு வரலாற்று உண்மையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரலாற்றிலே உயிர்த்தெழுந்தார். அதற்கு முன்பு பல நாட்டு புராணங்களிலும், எகிப்திய புராணங்களிலும், கிரேக்க ரோம புராணங்களிலும் பல கட்டுக்கதைகள், அதுதான் பவுல் கிளவிகளின் கட்டுக்கதைகளுக்கு விலகியர் என்று சொல்வார் அல்லவா, அந்த கட்டுக்கதைகளிலே தெய்வங்களும் அரக்கர்களும் மரிப்பதும் உயிர்த்தெழுவதும், மரிப்பதும் உயிர்த்தெழுவதும் என்றால் அதெல்லாம் கதைகளிலே ஒரே பல தடவை மரிக்கிறது, உயிர்த்தெழுது, பின்ன வாரம் என்ற கதைகள் ஏராளம் உண்டு. அவைகள் அனைத்தும் கதைகள். ஏன்னா அந்த கதைகளை படித்தாலே தெரியாது கதை என்று. ஏனென்றால் கையிலேருந்து உயிர் வந்த மாதிரி இருக்கும், வெறும் விரல்லேருந்து உயிர் வந்த மாதிரி இருக்கும், அழுக்கிலேருந்து உயிர் வந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் கதைகள். ஆனால் வரலாற்றில் வந்த ஒருவர், வரலாற்றில் பிறந்த ஒருவர், வரலாற்றிலே வாழ்ந்த ஒருவர், வரலாற்றிலே வாழ்வதற்கு முன்பாக தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட ஒருவர், அந்த தீர்க்க தரிசனங்களின்படி வரலாற்றின் அடிப்படையிலே வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்த ஒரே தேவனாகிய மனிதர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. பலர் கேட்பாங்க, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் எப்படி நம்புவது? அதை பைபிளை ஒழுங்காக படித்து சரித்திரத்தை ஆய்வு செய்தாலே அதை மறக்க முடியாது. சரி, இனி நாம் தொடர்ந்து இப்போ அந்த காலக்கிரமமாக நாம் பார்த்து விட்டோம் அல்லவா, இந்த முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் இனிமேல் ஒவ்வொரு நிகழ்வுகளாக நாம் படிக்க இருக்கிறோம். நம்முடைய மனதில் வைக்க வேண்டியது, இனிமேல் தியானிக்கிற அனைத்து நிகழ்வுகளும் இந்த கடைசி வாரத்தில், அதாவது இயேசுடைய சரீர பிரகாரமாக உயிர்த்தெழுவதற்கு முன்பாக அல்ல அவருடைய மரணத்துக்கு முன்பாக இருந்த கடைசி வார நிகழ்வுகளை நாம் இங்கே இனிமேல் தியானிக்க இருக்கின்றோம். அதில் முதலாவது எருசலேமுக்குள் வெற்றி பவனி அல்லது இயேசு தன்னை ராஜாவாக அறிவித்த நிகழ்வு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 1 முதல் 11 படிப்போம். மத்தேயு 21 1 முதல் 11. அவர்கள் எருசலேமுக்கு சமீபாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போனுடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட கூட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு எதையாயிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டு நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவுள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி ஆகிய இயேசு என்றார்கள். தொடர்ந்து 14ஆம் வசனத்திலிருந்து நம்ம அதை படித்தா கொஞ்சம் கூட தெளிவடையும். 14-17.
அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரன் ஓசனா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளும் பிரதான ஆசாரியன் வேதபாரன் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலுடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லை என்றார். அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே ராத்தங்கினார். இவனமாக இந்த நிகழ்வை நாம் படிக்கின்றோம். நாம் ஏற்கனவே பார்த்தவனமாக இயேசு வெற்றி பவனியாக வந்து எருசலேமிலே பிரயாணம் செய்கின்றார். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாக சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்கேபுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷர் 2 பேர் நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து இடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். இதில் இன்னொரு இடத்துல இருக்கிற கழுதையும் கழுதை குட்டியும் குறித்து அவர் தெளிவாக சொன்னது அவருடைய தெய்வீகத்துக்கு சான்றாக அறிஞர்கள் கூறுவர். ஏனென்றால் அவர் அந்த இடத்துக்கு அது இன்னும் போகலை, ஆனால் அங்கு இருப்பதை மிக தெளிவாக சொல்வது அவருடைய தெய்வீகத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அங்கே என்ன உரையாடல் வரும் என்பதை அவர் சொல்கின்றார். ஒருவர் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இந்த வார்த்தையில் பாருங்க, இந்த இடத்தில் இயேசு தன்னையே ஆண்டவர் என்று சொல்கிறார். அது ரொம்ப முக்கியமானது. அதுவும் தன்னுடைய சீடர்களுக்கு தன்னை மேசியா என்பதை வலியுறுத்துவதற்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. பல வேளைகளை கேட்பாங்கல்ல, 2 விதமாக கேட்பாங்க. இயேசு எங்கே தன்னையாவது ஆண்டவர் சொன்னாரா? இயேசு எங்கே தன்னையா மேசியான்னு சொன்னாரா? இயேசு எங்கேயா தன்னை தேவன் என்று சொன்னாரா? இப்படியெல்லாம் கேட்பாங்க. தன்னை ஆண்டவர் என்று அல்லது மேசியாவென்று அல்லது கர்த்தராகிய அந்த தேவ திட்டத்தின்படி வந்தவர் என்பதை மிக தெளிவாக சொல்கிறார். அதனால் யாராவது நம்மிடம் பார்த்து இயேசு தன்னை ஆண்டவர் என்று சொன்னாரான்னு கேட்டால் இந்த இடத்துக்கு வரணும். நம்ம ஞாபகத்தில் இருக்கணும். குறிப்பாக யெகோவா சாட்சி நண்பர்கள், சில வேளை புறமத நண்பர்கள், பைபிளை ஒழுங்காய் படிக்காதவர்கள் கேட்கலாம். சில அரசியல் தலைவர்கள் கூட இன்றைக்கு கிறிஸ்தவத்தை குறித்து இழிவாய் பேசிவிட்டு, கிறிஸ்தவ மிஷனரிகளை மோசமாய் பேசிவிட்டு, அதே நேரம் கிறிஸ்தவர்களிடமே சென்று நானும் கிறிஸ்தவன் தான் என்று சொல்லிக்கொண்டு வருகிறவர்கள் இருக்கின்றார்கள். நாம் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏனென்றால் இயேசுவை காட்டி கொடுத்தது போன்ற யூதாசை போன்ற ஒரு கூட்டம் இன்றைக்கு அரசியல்களிலும் எழும்பிக் கொண்டிருக்கிறதை காண்கிறோம். அது பல நாடுகளில் இது நடக்கிறது. ஆகவே நம்முடைய நாடும் அல்லது நம்முடைய மாநிலமும் இதற்கு விதிவிலக்கு இல்லை என்று சொல்லலாம். நாம் தான் யூதாசை அடையாளம் காண வேண்டும். எப்படி இயேசு யூதாசை அடையாளம் கண்டாரோ அதுபோல் இந்த அரசியல் யூதாசுகளையும் அடையாளம் காண வேண்டும். அந்த யூதாசும் பணத்துக்கு தான் செய்தான், இந்த யூதாசுகளும் அதற்காகத்தான் செய்கிறார்கள். இல்லை என்றால் நம்முடைய எதிர்கால கிறிஸ்தவ இடர்பாடுக்குள் சென்று விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே சற்று கவனமாக இருப்பது நல்லது. ஆண்டவர் அந்த இடத்திலே நாம் சொன்னவனமாக தன்னை ஆண்டவர் என்று சொன்னதை நாம் மறந்துவிடக்கூடாது. உடனே அவைகளை அனுப்பிவிடுவார் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார் என்று சொல்லிவிட்டு பழையற்பாளந்தூர் வசனத்தை இந்த எழுத்தாளர் மத்தேயு மேற்கோள் காட்டுகிறார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்தி சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்று சொல்கின்றார். நமக்கு தெரியும் இந்த தீர்க்க தரிசனம் எங்கே இருக்கிறது என்று. இதை சகரியா புஸ்தகத்திலே இந்த தீர்க்க தரிசனத்தை நாம் காண முடியும். சகரியா 9:9 வருகிறது. அதோடு ஏசாயா 62:11 அதற்கு இணையான ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறதை நாம் அறிவோம். அவனமாக சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். இதில் இந்த கழுதை குட்டியின் மீது ஏறி இருந்தபோது அந்த கழுதை, இன்னொரு சுவிசேஷ எழுத்தாளர் என்ன சொல்கிறார், அது ஒருபோதும் ஒருவரும் ஏறியிராத கழுதை.
இதில் ஒரு முக்கியமான அந்த இடத்துல அங்கேயும் இயேசுடைய தெய்வீகம் வெளிப்படுகிறது. என்னவென்றால், பொதுவாக கழுதைகளிலே பொதிகளை வைத்து பாரத்தை வைத்து மனிதர்கள் ஏறி அதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி கொடுப்பார்கள். அப்படி பயிற்சி கொடுக்கவில்லை என்றால் அது கட்டுப்பாட்டிற்குள் நிற்காது. ஆங்கிலத்தில் அதை டேமிங் என்று சொல்லுவோம் அல்லவா. அந்த ட்ரெயின்டு அப்படி ட்ரெயின் ஆனால் தான் அது பொதியை சுமக்கும், மனிதர்களை சுமக்கும். ஆனால் இது ஒருவரும் ஏறியிராத ஒரு கழுதை. அதில் இயேசு ஏறி இருந்தபோது அது மிகுந்த கட்டுப்பாட்டுடன் நடந்து கொண்டது. அந்த கூட்டத்தை கண்டெல்லாம் திணறவும் இல்லை. அதுவே சகல நிகழ்வுகளும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. ஏனென்றால் அவர் தான் தேவன். அவர் சொல்லாக அவர் கட்டளையிட நிற்கும். காற்றையும் கடலை அதட்டினார் அல்லவா. யோனாவுடைய காலத்திலே மீனுக்கு கட்டளையிட்டார் அல்லவா. அதுபோல இங்கேயும் கழுதை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது அதுவும் அவருடைய தெய்வீகத்திற்கான ஒரு சான்றாக சில அறிஞர்கள் பார்க்கின்றார்கள். தொடர்ந்து கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து அவள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பிறப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் நாமத்தினாலே வருகிற ஸ்தோத்திரிக்கப்படுவார், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஓசன் என்றால் இப்போவே ரட்சியம் என்பொருள். அதாவது சகல அடிமைத்தனத்திலிருந்தும் அரசியல் அடிமைத்தனம் உட்பட அனைத்திலிருந்தும் விடும் என்பதுதான் அதனுடைய பொருள். இவனமாக கூட்டம் வருகையில் அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார், அதாவது எருசலேம் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இந்த மக்கள் அவரை தீர்க்கதரிசி என்று இந்த இடத்துல சொல்லும்போது, மோசே சொன்னாரல்லோ என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவார் என்று சொன்னது, அது இங்கே நிறைவேறுகிறது. இதை அறியாத சில வேறு மத நண்பர்கள் இது தங்களுடைய நபியை தான் சொல்கிற என்று புரட்டுவார்கள். நம்ம தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா இது இங்கே நிறைவேறிவிட்டது. ஆகவே இது இன்னொருவருக்கு நிறைவேறாது. இல்லை, இயேசுடைய வாழ்விலே நிறைவேறிவிட்டது. உபாகமும் 18ஆம் அதிகாரம் 15 அந்த பகுதிகளில் வருகிற அந்த தீர்க்கதரிசனம், என்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசி எழும்புவார் என்று சொன்னது தான் இந்த தீர்க்கதரிசி. இதை மக்களை சொல்லிவிட்டார்கள். ஆகவே வேறு எந்த தீர்க்கதரிசியோடோ நபியோடோ நாம் பொருத்தி பார்த்து குழம்ப வேண்டிய தேவையில்லை. யாராவது அப்படி நம்மை குழப்பார்கள் என்றால் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு அப்படிப்பட்ட வாதங்கள் பிரதிவாதங்கள் எல்லாம் நம்மோடு நேரடியாக பேசுவதை விட இந்த காணொலிகளிலே சமூக ஊடகங்களிலே பிரபலமாக கிடக்கிற. அதனால் நாம் கூட கெட்டு போகாமல் இடறி விடாமல் இருப்பதற்கு தெளிவாக இருக்க வேண்டும். அன்றைக்கே இயேசுதான் அந்த தீர்க்கதரிசி என்பதை அறிந்து கொண்டார்கள், அறிவித்து விட்டார்கள். இவனமாக அவர் எருசலேமுக்கு வருகின்றார். அந்த பாடல்கள் எல்லாம் பாடிக்கொண்டு வரும்போது, அதாவது இது ஒரு பாடலாகத்தான் இருக்கிறது, ஒரு சங்கீதத்தை வைத்து உண்ட ஒரு பாடல். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்தில் வந்தார்கள். 14ஆம் வசனம், அவர்களை சொஸ்தமாக்கினார். அந்த தினத்திலும் அவர் அற்புதங்களை செய்திருக்கின்றார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரன் ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியர் வேதபாரகர் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறா என்றார்கள். ஏன்னா அவங்களுக்கு இது பெரிய இடல், மக்களெல்லாம் இவரை பொழுக்கிறார்களே, ஏன்னா அவங்களுக்கு புகழ்ச்சி வரவில்லை. அதற்கு இயேசு ரொம்ப முக்கியமான பதில், ஆம் கேட்கிறேன். அப்படின்னா அர்த்தம் என்னது? என்னை ராஜா என்று சொல்லுகிறதை நான் கேட்கிறேன். இல்லை, அனைவரும் கேட்பாங்களே அவர் ராஜா என்று சொன்னார், அதுக்கு பதில் சொல்லிட்டோம். ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள்னு தன்னையே ஆண்டவர் சொல்லிவிட்டார். இப்போது மக்கள் தன்னை ராஜா என்று சொல்வதை அவர் புறக்கணிக்கவில்லை, ஏற்றுக்கொண்டார். ஆம் கேட்கிறேன், ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறார். இவர்கள் சொல்லாவிட்டால் தொடர்ந்து குழந்தைகளுடைய வாயினாலும் பாலுடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? நீங்கள் யூத மத தலைவர்கள் தானே, பழைய ஏற்பாடு தெரியுமே. இப்படி ஒரு வசனம் இருக்கிறது, அதுக்கு பொருள் என்ன? நீங்கள் என்னை ராஜாவாக அறிவித்திருக்க வேண்டும், நீங்கள் என்னை ராஜாவாக அறிந்திருக்க வேண்டும், நீங்கள் என்னை ராஜாவாக அபிஷேகித்திருக்க வேண்டும், நீங்கள் என்னை ராஜாவாக மக்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும். இத்தனை ஆண்டுகள் நான் ஊழியம் செய்து நான் ராஜா என்பதற்கான எத்தனையோ சான்றுகளை கொடுத்தேன். பேச்சு மூலம், போதனை மூலம், அற்புதங்கள் மூலம், அடையாளங்கள் மூலம் என்னை மேசியா என்று நிரூபித்தேன். இத்தனையும் செய்து உங்களுடைய, நம்ம வார்த்தையில் சொன்னால் உங்கள் தலையில் ஏறலை.
நீங்கள் செய்யாத இப்போ குழந்தைகள் செய்கிறார்கள். இதை குறித்தும் தீர்க்க தரிசனம் இருக்கிறது. பைபிளில் நீங்கள் வாசிக்கலையா என்று நம்ம ஒரு வார்த்தையில் சொன்னால் நெத்தி அடி பதிலை கொடுக்கின்றார், அல்லது சம்மட்டி அடி பதிலை கொடுக்கின்றார். அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே ராத்தங்கினார். இவ்வளமாக இந்த நிகழ்ச்சி வருகிறது. இந்த நிகழ்ச்சியுடைய வேறொரு கூடுதலாக சில காரியங்களை படிக்கும்போது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இதை மத்தேயு சுவிசேஷத்துடைய மத்தேயு சுவிசேஷம் சொல்கின்றேன். லூக்கா, மார்க்கு போன்ற வசன பகுதிகளிலும் இந்த வசன பகுதி பதிவு செய்யப்பட்டுள்ளது. யோவானிலும் இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. லூக்கா 19 அதிகாரத்துக்கு சற்று வருவோம். அங்கே நமக்கு சற்று கூடுதல் தகவல்கள் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் பல அறிஞர்கள் தானியேல் 9 அதிகாரத்துடைய நிகழ்வு, தானியேல் 9 அதிகாரம் 24 முதல் 27 வசன பகுதிகளிலே மெசியா வருகிறதை குறித்து, நகரத்துக்குள்ளாக வருகிறதை குறித்து சில தீர்க்க தரிசனங்கள் இருக்கின்றது. அதனுடைய நிறைவேறுதலாகவும் இதை பார்க்கின்றார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலிருந்து நாம் படிக்கும்போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 28 அதில் வருகிறது. அந்த இடத்துலையும் நாம் இதே நிகழ்வுகளை பார்க்கிறோம். அங்கேயும் இந்த சீடர்கள் பரிசேயர்கள் இயேசு அதட்ட சொன்னபோது ஆண்டவர் அதற்கு பதில் கொடுத்தது வருகிறது. ஆனால் அங்கே வேறொரு காரியத்தை அவர் சொல்கிறார். இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்களே கூப்பிடுன்னு சொல்கிறார். அதையும் சொல்லிவிட்டு 42 வசனம் மிக முக்கியமானது. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காய் கண்ணீர் விட்டழுது. இந்த லொக்கேஷன் கூட முக்கியம்னு சொல்லலாம். ஏனென்றால் அவர் அந்த பிரயாணம் வரும்போது அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து அவர் எருசலேம் பார்க்கிறார். அந்த இடத்துல வரும்போது அந்த எருசலேம் நகரம் முழுவதுமாக தெரியும் என்றும், அது மட்டுமல்ல அந்த பிராந்தியம் முழுவதும் தெரியும் என்றும் சொல்கிறார்கள். ஏன் அந்த இடத்துல வந்து அவர் கண்ணீர் விட்டார் என்றால், இந்த நகரம், அதாவது எருசலேம் பட்டணம் என்னை தனக்கு வருகிற அமைதியை, சமாதானத்தை அறியாமல் போனதே, அது ஒரு பாரம். இன்னொன்று, இந்த பட்டணம் இன்னும் சில நாட்களிலே, ஆண்டுகளிலே இடிக்கப்பட்டு மீண்டும் இவர்கள் சிதறடிக்கப்பட போகிறார்களே என்கிற அங்கலாய்ப்பு. காரணம் என்னவென்றால், தனது ராஜாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. தன்னை ராஜாவை என்று சொல்லி பல ஆண்டுகள் ஊழியம் செய்தும், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிற என்று சொல்லி தான் அமைக்க போகிற மெசியா ராஜ்யத்தை அவர்களுக்கு அறிவித்தும் அதை பல 100 ஆண்டுகளாக எதிர்பார்த்த அதே மக்கள் வந்த நல்ல தருணத்தை, நல் வாய்ப்பை தவற விடுகிறார்களே என்கிற அங்கலாய்ப்போடு அவர் அதை சொல்கிறார். அதனால் அவர் சொல்கிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்ற விலை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகளின் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. மறைவாக இருக்குன்னா உங்கள் கண்ணை மூடிக்கொண்டீர்கள் தான் இன்னொரு பொருள். நீங்கள் கண்ணை திறந்து பார்த்துருந்தா, வேத வசனத்தையும் நான் செய்த செயல்களையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்திருந்தால் உங்களுக்கு அது மறைவாக இருந்திருக்காது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால், இன்றைக்கு தான் அவர் சந்திக்கிறார். உன்னை சந்திக்கும் காலத்தை அறியாதபடியினால் இதை மிஸ் பண்ணால், ரொம்ப அருமையான வார்த்தைலாம், இந்த தருணத்தை நீ மிஸ் பண்ணினபடியினால் என்ன வரும் அதையும் சொல்கிறார்கள். உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்க செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். எவ்வளோ வேதனை! நீங்கள் பழையற்பாடில் பார்த்தீங்கன்னா எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்ட போது எரேமியா என்ன வேதனைப்பட்டானோ அதை விட அதிகமான வேதனை இயேசு படுகிறார். இந்த இடத்துல அவர் கண்ணீர் விடுகிறார். பல அறிஞர்கள் சொல்கிறாங்க, இந்த இடத்துல அவர் 2ஆம் முறையாக அங்கே கண்ணீர் விட்டதாக. ஒன்று லாசருடைய மரணம், உயிர்த்தெழுதல் இங்கே. ஆகவே இந்த மக்கள் ஆண்டவர் தன்னை ராஜாவாக அறிவித்தும் தானே ஆண்டவர் என்று தானே சொல்லியும் அவரை
அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, இதை நாள் கணக்கிலே கணக்கிடுகிறவர்கள் கணக்கிட்டு என்ன சொல்கிறார்கள் என்றால், எருசலேமை பழைய ஏற்பாட்டு காலத்திலே கிமு 586 நேபுகாத் நேச்சார் இடித்தார் அல்லவா? அதன் பின்பு மேதிய பர்சிய ராஜாக்களால் கிமு 445 அதாவது மார்ச் மாதம் 14 அதை கட்டுவதற்கான கட்டளை வெளிப்பட்டதாக சொல்கிறார்கள். தானியேலுடைய தீர்க்க தரிசனம் அதுதான். 70வது வாரம் என்றெல்லாம் சொல்லுவார். அதில் 69 வாரங்கள் நிறைவேறிவிட்டதாகவும் இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது, அது உபத்திரவ காலத்தில் நிறைவேறுவதாகவும் கருதப்படும். இந்த தானியேல் தீர்க்க தரிசனத்தோடு இந்த கட்டளை வெளிப்பட்டதையும் ஒப்பிட்டு அதிலிருந்து இயேசு இந்த நகரத்துக்குள் வந்து தன்னை ராஜாவாக சொன்னது, தானியேலோடு ஒப்பிடும்போது தன்னை ராஜாவாக இந்த கூறியது கிபி 32ஆம் ஆண்டு 4வது மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 6வது நாள் என்று சொல்கிறார்கள். இதே நாளில்தான் நிஷான் மாதம் 10 வந்தது. ஆகவே இந்த நாளில் தன்னை ராஜாவாகவும் அங்கே காண்பிக்கின்றார். அவள் புறக்கணித்தபடியினால் தானே இஸ்ரேலுக்கான பஸ்காவாக போகிறதையும் அறிவித்தார் என்று மிக தெளிவாக துல்லியமாக தீர்க்க தரிசனம் நிறைவேறினதை நாம் பார்க்கின்றோம். இந்த அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட நாளில் கூட கிழமைகளை குறித்து பல அறிஞர்களாக சில வெவ்வேறு கருத்துகள் உண்டு. இங்கே நாம் பார்த்திருப்பது பெரும்பான்மையான மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸ் ஸ்காலர்ஸ் ஏற்றுக்கொண்டதை சொல்லியிருக்கிறோம். சில அறிஞர்கள் சற்று முன்பின் சொல்வார்கள், ஓரிரு நாட்கள் முன்பின் சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய சர்ச்சைக்கான ஒன்றும் அல்ல. ஏன் சர்ச்சைக்கான ஒன்றும் இல்லைன்னா, எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொள்வது என்னது, நாம் ஏற்கனவே பலமுறை சொன்னவனமாக வந்தது உண்மை, ராஜாவாக வந்தது அறிவித்தது உண்மை, அதன் பின் உரையாடல்கள், கைதுகள், விசாரணைகள், சிலுவையில் அடிக்கப்படுதல், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தல், இது அனைத்தும் வரலாற்று நிகழ்வு. ஆகவே இந்த நிகழ்விலே, மேஜர் நிகழ்விலே எந்த பிரச்சனையும் வரவில்லை. இவனமாக தேவனுடைய வார்த்தை துல்லியமாக நிறைவேறி அவர் தன்னை ஆண்டவர் என்றும் அவர் தன்னை மெசியா என்றும் இஸ்ரேல் மக்களுக்கு அறிவித்ததை நாம் பார்க்கிறோம்.